நாம சூரத்துல் ஃபாத்தியாவில் கேட்கறது என்னத்தை கேட்குறோம்னு கேட்டால், நாங்கள் நடந்து செல்ற பாதை நேரான பாதையாக இருக்கணும், அதை எங்களுக்கு காட்டி விடுன்னு அல்லாஹ் தன்னிடத்தில் கேட்குமாறு சொல்லி தருகிறான். இந்த நேர்வழியை கேட்கிறதா இருந்தால் சிராத்தல் முஸ்தகீம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். கேட்குறாந்தா தேடுற இடத்துல தேடினா தானே கிடைக்கும். நம்ம ஒரு இடத்துல தொலைச்ச இன்னொரு இடத்துல போய் தேட முடியுமா? தேட முடியாது. அது மாதிரி நம்ம செஞ்சுட்டு எதுன சிராத்தல் முஸ்தகீம்ங்கிறோம். தண்ணி அடிச்சுக்கிட்டே எதுன சிராத்தல் முஸ்தகீம், அது நேர்வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது, ஈதுன சிராத்தல் முஸ்தகீம்ங்கிறான். சீட்டாடுறான், ஈதுன சிராத்தல் முஸ்தகீம்ங்கிறான். தப்பான எல்லா காரியமும் செய்யறான், ஈதுன சிராத்தல் முஸ்தகீம்ங்கிறான். ஈதுன சிராத்தல் முஸ்தகீம்னா அப்படி அல்லாட்ட கேட்கக்கூடாது. சிராத்தல் முஸ்தகீம் என்னன்னு அவன் சொல்லி தந்திருக்கான். அதை அறிந்து அதில் நடத்துவதற்கு தான் நீ கேட்கணும், சொல்லி தருவதற்கு கேட்கக்கூடாது. அதாவது எது நேர்வழின்னு அல்லாஹ் உங்களுக்கு தனி வகையில் சொல்லி தருவானா? சிராத்துல் முஸ்தகீமை காட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நடத்துன்னு அர்த்தம். காட்டுறதும் காட்டிவிட்டானே. குரான் தான் சிராத்துல் முஸ்தகீம் தான் குரான் சொல்லுதில்ல, மறான தனியாக கொண்டாந்து காட்டுறதுங்கிறேன். நேரான வழி எது என்பதை தான் 23 வருஷம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுதான் குரான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நேரான வழியை சொல்லித்தான்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு நம்ம படுத்துட்டோம், நமக்கு அல்லாஹ் கனவுல வந்து இதாண்டா நேரான வழின்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்க கூடாது. சொல்லித்தான் இதுக்கு அர்த்தம் கிடையாது. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னா நேர்வழியில் எங்களை செலுத்துன்னு அர்த்தம் செய்யணும். காட்டுன்னு அந்த நேரடி அகராதி அர்த்தமா இருந்தாலும் அந்த அர்த்தத்தில் உள்ளது இல்லை, இது செலுத்துன்னு அர்த்தம். அப்ப செலுத்துங்கிறது வந்து அந்த அதுக்குரிய இடங்கள்ல தேட வேண்டிய இடத்துல தேடினா தான் கிடைக்கும். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து தேடிக்கிட்டு இருந்தானா, எது தேடினா சாவியை தொலைச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கான். என்னடா தேடுற? சாவி, வண்டி சாவி தொலைச்சிட்டேன். இன்னொருத்தன் வந்தான், எல்லாம் உதவி செய்கிறாங்க, தேடுறாங்க 2 மணி நேரம் தேடுறாங்க. தேடி பார்த்தா காணாம். என்னடா காணாமாடா, எங்கடா போட்ட? நான் போட்டு அங்கே போட்டேன், அங்கே இருட்டா இருக்குனால இங்கே தான் வெளிச்சமாக இருக்கு, இங்கே தேடுறாங்களாம். போட்டது இருட்டில் போட்டானா, இங்கே தான் வெளிச்சமாக, வெளிச்சத்துலாம் தேட முடியும், வெளிச்சத்துலாம் தேட முடியும்னு சொல்லிட்டு இங்கே தேடி போட்டு போய் நாசமாக்கி விட்டு அப்புறம் போட்ட இடம் இருட்டில் கிடைக்காதுனால வெளிச்சம் தேடிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? சிராத்தல் முஸ்தகீம் என்னன்னு அல்லாஹ் வேற இடத்துல போட்டு வச்சுக்கிறான். அதை விட்டு வேற இடத்துல உட்காந்து சிராத்தல் முஸ்தகீம் காட்டு, சிராத்தல் முஸ்தகீம் காட்டினா சரி வராது. அப்போ சிராத்தல் முஸ்தகீமே என்ன அப்படிங்கிறத திருமறை குரான்ல வந்து அல்லாஹ் வந்து அப்படியே பட்டியல் போடுறான். இதே சிராத்தல் முஸ்தகீம்ங்கிற வார்த்தையை போட்டு நம்மளை கேட்க சொல்லிட்டு நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விடல அல்லாஹ். சிராத்தல் முஸ்தகீமை காட்டுன்னு சொல்லிவிட்டு என்னோட போய் தேடிக்கிறான்னு விடல அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? வேணும்டே இந்த சிராத்தல் முஸ்தகீம்ங்கிற சொல்லையே குரான்ல பல விஷயங்களுக்கு பயன்படுத்துறான். ஒன்னே சொல்லிட்டு இதான் சிராத்தல் முஸ்தகீம்ங்கிறான். அதுகளை எல்லாம் தொகுத்து பார்த்தீங்க என்று சொன்னா சிராத்தல் முஸ்தகீம் எதுங்கிறது வந்து ஒரு 5 விஷயத்தில் அடங்கிடும். 5 அடிப்படையை தெரிந்து கொண்டீர்களே ஆனால், அதன்படி நீங்கள் நடந்தீர்களே ஆனால் அதுதான் சிராத்தல் முஸ்தகீம். அது என்ன சிராத்தல் முஸ்தகீம்னு கேட்டா, அல்லாஹ் மட்டும் வணங்குவதுதான் சிராத்தல் முஸ்தகீம். இய்யாக நஅபுது வாக்குமூலம் கொடுத்துட்டோம், நீங்க வந்து இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சொல்லிக்கிட்டே அப்புறம் வணங்கலாம். என்ன இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்? நான் எது சிராத்தல் முஸ்தகீம் சொல்லியிருக்கிறேனோ அதை தூக்கி கடாசி விட்டு நம்ம ஒரு ரூட்டை காட்டிட்டோம், இந்த ரூட்டில் போடா, இப்படி போனா கும்பகோணத்துக்கு போயிடலான்னு. அவன் என்ன செய்யறான்? இங்கிட்டு போய்கிட்டு கும்பகோணத்தை காட்டு. எப்படி காட்டுறது? உனக்கு கும்பகோணம் போன ரூட் இந்த இருக்குன்னு காட்டி அதில் போவியா? கும்பகோணத்துக்கு இப்படி போன்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்? வேணும் அதில் போவான், இப்படி திரும்பிக்கிட்டு கும்பகோணத்தை காட்டு இங்கிட்டு போயிட்டு விசாரிச்சா கும்பகோணம் எங்கிட்டு போகணும்னு கேட்டா சரியா வருமா? அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இப்படி ரூட்டை போட்டு தந்துட்டான். சிராத்தல் முஸ்தகீம் தானே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்னன்னு கேட்டா இபாதத்துல்லாஹி வஹத, அல்லாஹ் மட்டும் வணங்குவதுதான் சிராத்தல் முஸ்தகீம். இது எங்க இருக்குன்னு கேட்டா பாருங்க, 3:51 அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனும் அல்லாஹ் தான், ஃபஅபுதூஹு, அவனையே வணங்குங்கள், ஹாதா சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் சிராத்துல் முஸ்தகீம். அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இங்க சிராத்துல் முஸ்தகீம் கேளுங்கறான், அல்லாஹ் சொல்லி தர்றான். சிராத்துல் முஸ்தகீம் என்னங்கறியா? இந்த நானே சொல்லி தந்துறேன், நீ போய் எவனே கேட்டுட்டு இருக்காத. சிராத்துல் முஸ்தகீம் ஏமாத்திடுவாங்க, தரிக்கா முரீது வாங்குன்றுவாங்க. நீ அங்க போயிடாதப்ப நானே சிராத்துல் முஸ்தகீம் விளக்கம் சொல்றேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். உங்கள் இறைவனும் என் இறைவனும் அல்லாஹ் தான், அவனையே வணங்குங்கள், ஹாதா சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்று 3:51 அல்லாஹ் சொல்றான். இதே வாசகம் வருது சிராத்துல் முஸ்தகீம். அதே மாதிரி வந்து 19:36 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 43:64 மூணுலையும் ஒரே விஷயம் தான் வருது. என்ன விஷயம்? என் இறைவனும் உங்கள் இறைவனும் அல்லாஹ், அவனை மட்டும் வணங்குங்கள், இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், ஹாதா சிராத்துல் முஸ்தகீம் என்ற இந்த வாசகம் 3:51, 19:36, 43:64 ஆகிய வசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் 4:175 வேற வார்த்தையை கொண்டு இதே கருத்தை சொல்லுகிறான். பம்மல்லதீன ஆமனு பில்லாஹி, யார் அல்லாஹ்வை நம்பி வாத்தஸமு பிஹி, அவனையே பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, ஃபஸயுத்ஹிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபத்லின், தனது அருளிலே அவர்களை நுழைய செய்து கொள்வான். ஓ யஹ்தீஹிம் இலைஹி சிராத்தல் முஸ்தகீமா, அவங்களுக்கு நேரான வழி அவன் காட்டுவான். அல்லாஹ்வை மட்டும் பற்றி பிடித்துக் கொண்டீர்களே ஆனால்
அதுதான் நேரான வழி அல்லாஹ் காட்டுவேங்கிறான். அப்போ நேரான வழி அதில் தான் இருக்குது. நேரான வழி நடத்துன்னு கேட்குற நேரத்தில் நாம் இந்த சமாதி ஹிமாதி எல்லாத்திலிருந்து விடுபட்டு ஆக வேண்டும் என்பதையும் நம்ம விளைவிக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஒமின் ஆபாயிகும் ஒதுர்ரியாத்தியும் ஓ இஹ்வானியும் ஒஜிதபைனாகும் ஹதைனாகும் இலாசிராத்தி முஸ்தகீம். அந்த நபிமார்கள் பேரை இப்ராஹிம் நபி, நூஹ் நபி எல்லா பேரையும் சொல்லிவிட்டு இவர்களுடைய வழித்தோன்றல்களில், இவங்களுடைய முன்னோர்களில், இவங்களுடைய சகோதரர்களில் பல நபிமார்களை நம்ம தேர்ந்தெடுத்து ஹதைனாகும் இலாசிராத்தி முஸ்தகீம், அவங்களுக்கு நேரான சிராத்துல் முஸ்தகீமை காட்டணும். நபிமார்கள் பேரெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அவங்களுக்கு நேரான வழியை காட்டணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். லாலிக்க ஹுதல்லா, இதான் அல்லாஹ் காட்டிய வழி. யஹ்தீபிஹி மையஷாஉ மின் இபாதிஹி, அடியார்களில் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு தான் அல்லாஹ் இதை காட்டுவான். வலவ் அஷ்ரகு, இந்த நபிமார்கள் மட்டும் இணை வைத்திருப்பார்கள் ஆனால் லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல்லறங்கள்லாம் அழிஞ்சு போய்விடும் என்று சேர்த்து சொல்றான். சிராத்துல் முஸ்தகீம்னா என்ன தெரியுமா? அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருந்தாங்களே, அதான் சிராத்துல் முஸ்தகீம். அவங்க இணை வச்சிருந்தாங்க, அது சிராத்துல் முஸ்தகீம் இல்லை அப்படின்னு சொல்லி 687 688 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுவும் சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற கருத்தில் வந்துடுது. அதே மாதிரி 661 அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபியை சொல்ல சொல்கிறான். அதுலேயும் சிராத்துல் முஸ்தகீம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்துல் முஸ்தகீம், என் இறைவன் எனக்கு சிராத்துல் முஸ்தகீமை காட்டி விட்டான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்கிறான். அது என்ன சிராத்துல் முஸ்தகீமை காட்டிட்டான்னு சொன்னால், தீனன் கியமன் மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்காமல் ஒரு இறைவனை மட்டும் பற்றி நின்றாரே அந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை எல்லாம் எனக்கு காட்டி விட்டான் என்று சொல்லி அதான் சிராத்துல் முஸ்தகீம். அப்ப இணை கற்பிக்காமல் இருந்தார் பாருங்க இப்ராஹிம் நபி, அதுதான் சிராத்துல் முஸ்தகீம். அந்த சிராத்துல் முஸ்தகீமை உனக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் நபிகள் நாயகத்துக்கு. முகமதே, உனக்கு நான் சிராத்துல் முஸ்தகீம் காட்டிட்டேன். அது எந்த சிராத்துல் முஸ்தகீம் தெரியுமா? இணை கற்பிக்காத இப்ராஹிம் நபி போன சிராத்துல் முஸ்தகீம். அப்ப இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறேன்னா அல்லாஹ்வுக்கு செய்யற இபாதத்தை அடுத்த ஆளுக்கு செய்யறது, அப்படி செய்யாமல் இருப்பதற்கு பேர் சிராத்துல் முஸ்தகீம் என்று 661 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 1621 இப்ராஹிம் நபி அல்லாஹ் சிலாகித்து பேசுறான். அதுல பேசும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, அவருக்கு சிராத்துல் முஸ்தகீமை காட்டினா சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் என்பவர் ஒரு சமுதாயமாகவே இருந்தார். ஒரு சிங்கிள் மனுஷன் தான் அவர், இருந்தாலும் ஒரு சமுதாயம் செய்கிற சாதனை அவர் செஞ்சார். ஒத்தாள நின்று கொண்டு ஒரு டோட்டல் சமுதாயத்தை புரட்சி பண்ணி மாற்றி அமைச்சார். ஒரு சமுதாயம் என்னென்ன வேலை செய்யுமோ எல்லாத்தையும் தலையிட்டார். அப்படி ஒரு வேலையை செஞ்சார். தனி உம்மத்தாகவே அவர் இருந்தார். காணித்தன் இல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். ஹனீஃபன், அசத்தியத்தில் விலகி சத்தியத்தில் உறுதியானவராக இருந்தார். வலம் யக்கு மினல் முஷ்ரிகீன், இணை கற்பிப்பவராக அவர் இருந்ததில்லை. ஷாக்கிரன்லி அன்னுமிஹி, அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவராக இருந்தார். வ ஹதாஹு இலா சிராத்துல் முஸ்தகீம், அவருக்கு அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீமை காட்டினான். அவர் இணை கற்பிக்காமல் இருந்தார் பாருங்க, அதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்று 1621 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த அல்லாஹ்வை தவிர வணங்குறாங்க இல்லையா, 67 அத்தியாயம் 20, 21, 22 சொல்லி காட்டுகிறான். அம்மன் ஹாதல்லதி ஹோ ஜுந்துல்லக்கும் என்சுருக்கும் இந்துன ரஹ்மான், ரஹ்மானை தவிர உங்களுக்கு உதவி செய்ய படைகள் இருக்கிறார்களா? அல்லாஹ் தவிர யார் இருக்கிறார்களா? ரிஸ்க் தருவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டுவிட்டு அல்லாஹ் அடுத்து கேட்குறான், அம்மை எம்சி முக்கிப்பண்ணலா வஜீஹி அஹ்தா, தலை குப்புற விழுந்து கிடக்கிறானே அவன் நேர்வழி பெற்றவனா? அம்மை எம்சி சவியன் அலா சிராத்துல் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீம்ல நேரா போயிட்டு இருக்கிறானே அவன் நேர்வழி பெற்றவனா என்று அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு முந்தின வருஷத்தை என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடுறது, அல்லாஹ் ரிஸ்க் தருவார் நம்புறது, அவர்களை தான் தலகுப்புற விழுந்து கிடக்கிறவன் என்றும், அப்படி இல்லாதவர்களை சிராத்துல் முஸ்தகீமில் போறவர்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக சிராத்துல் முஸ்தகீம் என்ற இவ்வளவு வசனத்தையும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு இடத்துல அல்லாஹ் மட்டும் வணங்குறது சிராத்துல் முஸ்தகீம் சொல்லப்படுது. இந்த இவ்வளவு வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ் மட்டும் ஒருத்தன் வணங்காம அவன் சிராத்துல் முஸ்தகீமை காட்டுன்னு கேட்டால் அவன் சாவியை வேற இடத்துல போட்டு வேற இடத்துல தேடின மாதிரி அவன் மாதிரி போயிடறான். போட்ட இடம் ஒன்று தேடின இடம் ஒன்று மாதிரி போயிடும். நம்ம போட்ட இடத்துல தேடாத என்ன செய்யணும், அல்லாஹ் மட்டும் வணங்கிக்கிட்டு அங்கே நின்று கேட்கணும். நீ அல்லாஹ் மட்டும் வணங்குற அங்கே இங்கே வந்து கேட்கக்கூடாது, எங்கே போட்டோமோ அங்கே கேட்குற மாதிரி என்ன செய்யணும், அப்படி கேட்க வேண்டும் என்ற சர்த்தை முதல்ல வழங்கிக்கிறேன்னு. இது ஃபஸ்ட்டு சிராத்துல் முஸ்தகீம் ஒரு அளவுகள். ரெண்டாவது சிராத்துல் முஸ்தகீம் என்ன தெரியுமா, இறைவன் ஒரு தூதர் அனுப்பினால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுவது தான் சிராத்துல் முஸ்தகீம். அல்லாஹ் எங்கள் வாப்பா சொன்னார் நான் செய்வேன், எங்கள் அஜர்த் அப்படி தான் சொன்னார், எங்கள் ஊரில் அதான் வழக்கம், இப்படி தான் நாங்கள் 50 வருஷமாக செய்கிறோம். இவன் சிராத்துல் முஸ்தகீம் இல்லை. ஏன்டா இப்படி செய்கிற? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் செய்கிறேன்.
ஏன்டா இப்படி செய்யற? அவங்க அப்படிதான் கட்டளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதனால செய்யறேன். ஏன்டா இது செய்ய மாட்டேங்கிற? ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாதுட்டாங்க செய்ய மாட்டேங்கிற என்று எவன் எதற்கெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்கிறானோ அவன் தான் சிராத்துல் முஸ்தகீம்ல இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போறாங்க, எங்க அஜித் வேற மாதிரி சொன்னாருங்கறான், சொல்லிக்கிட்டு இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம்ங்கறான். இதுன்னு யாரை ஏமாத்துற நீ? அல்லாஹ் எதை சிராத்துல் முஸ்தகீம்ங்கறானோ அது வேணான்னு சொல்லி வேற பக்கம் திரும்பிக்கிட்டு போய்கிட்டு அவன் என்ன செய்யறான்? சிராத்துல் முஸ்தகீம் காட்டு, கண்ணை கட்டிட்டு வழி காட்டுன்னு சொல்றான். கண்ணை திறந்துக்கிட்டு வழி காட்டிட்டு போனா வழி காட்டலாம், கண்ணை இறுக்கமா கட்டிக்கிட்டு நேர்வழி யாராவது காட்டுங்க, நேர்வழி யாராவது காட்டுங்கன்னா இவனுக்கு எப்படி காட்டுறது? அடே துறடாங்க. அல்லாஹ் துறக்கிறது என்ன? தூதருக்கு பின்னாடி போறதான் துறக்கிறது. சரியான ஒரு கைடு அல்லாஹ் அனுப்பி வச்சுட்டான், வழி காட்ட ஒரு இந்த என் பின்னாடி வாண்டு. அவரை விட்டுவிட்டு எப்படி போறான்? கரெக்டான ஒரு வெளியூருக்கு போகிறோம், மகாபலிபுரத்துக்கு போகிறோம். மகாபலிபுரம் பழக்கமான இடம் வச்சுக்கிறீங்களேன், தெரியாத தூரத்துக்கு போகிறோம். தாஜ்மஹாலுக்கு போகிறீங்க பார்க்கறதுக்காக வேண்டி, ஆக்ராவுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு கைடு வாங்க கூட்டிகிட்டு போகிறேங்கிறான். அவன் பின்னாடி போனதுன்னு கரெக்டாக காட்டுவான், இது என்னங்க விளக்குவான். அவனை விட்டுவிட்டு அவனுக்கு எதிர்த்து சில போனீங்கன்னா கைடு அனுப்பிட்டான் அல்லாஹ் ஒரு ஆளை. சிராத்துல் முஸ்தகீமை தர்றதுக்கு புஸ்தகத்தை தந்துவிட்டு புஸ்தகத்தை தந்தா மட்டும் வழங்க மாட்டாங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்பி இந்தாப்பா சிராத்துல் முஸ்தகீம் சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறேன், ஃபாலோ பண்ணுன்னா அது வேற பக்கம் போறாங்க. அவர் வேணாம் எனக்கு, இந்த இருக்கார் வேற ஆளு, அவருக்கு பின்னாடி போவேன், ஆனால் சிராத்துல் முஸ்தகீம் வேணும். இது நடக்காது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அதாவது கிப்லா செய்யக்கூடும் 2வது ஜூஸ் இருக்கு பாருங்க, அதாவது 2வது அத்தியாயம் 142 143 இந்த வசனத்தை, இந்த 2 வசனங்கள்லையும் ஒரு அற்புதமான சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறேன். என்ன சம்பவம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருக்கும்போது காபத்துல்லாவை நோக்கி தொழுதார்கள். அதுக்கப்புறம் மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு 13 மாதம் 17 மாதம் என்ன பண்ணாங்கன்னா பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கினாங்க, மதீனாவில் வந்தவொடனே ஜெருசலம் இஸ்ரேல் பக்கம் நினைச்சிட்டாங்க நோக்கி 17 மாதம் தொழுதாங்க. தொழுதோன்னு நினைச்சிட்டாங்க, அல்லாஹ் அதை மாற்றி மறுபடியும் காபா பக்கம் மாற்றிடுச்சு. 17 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்னவாச்சு, காபாவை நோக்கி மக்கா பக்கம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மதீனாவுல இருந்து அப்படி மாறிட்டாங்க. அதில் அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு ஆள் இப்படி அடிக்கடி நிலை மாறினார்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? நேற்று இப்படி இன்னைக்கு இப்படி. ஒரு சத்தியம் வந்தவொன்னே மாற்றிக்கிறணும். ஒரு சத்தியம் ஒன்று நாளைக்கு சத்தியம்னு ஒன்று தெரியாமல் நம்ம ஒரு காரியம் செஞ்சுருப்போம், இன்னைக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும். நேற்று சொல்லிட்டோம் 4 பேர் என்ன நினைப்பாங்க? அப்போ நான் அந்த முகத்தில் முழிக்க முடியுமான்னு பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நேற்று சொன்னா தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்ன மனுஷன் தானேண்ணா, விலங்குல அந்த ஹதீஸ் தெரியல சொல்லிவிட்டேன், இப்போ ஹதீஸ் தெரிஞ்சிருச்சு, ஊரறிய மன்னிப்பு கேட்டுட்டு இதான் உண்மைன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். கௌரவம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவன் பார்த்தில மக்கள் வெளியே கெட்டு போயிடுவான், நானும் கெட்டு போயிடுவேன், நீங்களும் கெட்டு போயிடுவீங்க. அப்படி நடக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, இவர் என்ன இவர் கொஞ்ச நாளைக்கு இப்படிங்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு இப்படி போங்கிறாரு, இல்லை இப்படிங்கிற மாதிரி பழைய இடத்துக்கு வந்துட்டார். முதல்ல மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்க சொல்கிறாரு, மதீனாவுக்கு வந்தோன்னா இப்படி போங்கிறாரு, 17 மாதம் வரைக்கும் நம்மளை இப்படி சுத்த விட்டுவிட்டு மறுபடியும் இங்கிட்டு போங்கிறாரு. இப்படின்னு சொல்லி 4 பேர் பேசினானு. கிப்லா மாத்தின காரணத்தினாலே முர்த்தத்தாகி போனாங்க சில ஆளுக்கு. கிப்லா மாத்தினதுனாலேயே இவர் ஒரு ஸ்டடி இல்லாத ஆளாக இருக்கிறாரு. ஸ்டடி இல்லாமல் மாறி அல்லாஹ் சொன்னா மாறுறாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் சொன்னா மாற்றுவாங்க, அல்லாஹ் சொன்னா நிப்பாட்டிக்கிறாங்க. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் ஏன் மாத்தினு நினைக்கிறேன் நீ? அல்லாஹ் கேட்குறான், எதுக்குடா மாத்தின? இந்த ரசூல் என்ன சொன்னாலும் கேட்குறவன் எத்தனை பேர் எனக்கு தெரியணும். எப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லுவார். நான் ஒரு கைடை அனுப்புனேன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு பின்னாடி தான் போகணும். நீ வேற ஆள்கிட்ட கேளு, அல்லாஹ்வுடைய தூதர் நீ கேட்காத. அவர் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், அது நாளைக்கு அதை மாற்றுவார். நீ என்ன பண்ணனே? இந்த 2 செய்தி அல்லாஹ்ட்ட நம்பணும். இவர் சொந்தமாக மாற்றலை, இவர் இட்டுக்கட்டி சொல்லலை, இவர் மனவீச்சையில் பேசலை. அதை சொன்னதும் அல்லாஹ் அதை வந்து சொல்லுகிறார், இதை சொன்னதும் அல்லாஹ். உலகம் என்ன நினைக்கணும் பார்க்கவில்லை, அது கூட உடைச்சிடுறார். அல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்கிறார், நாளைக்கு இல்லைங்கிறார். நாளைக்கு உள்ள கட்டளை நாளைக்கு சொல்லுவார், இன்னைக்கு உள்ள கட்டளை இன்னைக்கு சொல்லுவார். அல்லாஹ் அந்த கிப்லா மாத்துக்கு சொல்லும்போது சொல்றான், ரசூலை பின்பற்றுவதுதான் சிராத்துல் முஸ்தகீம். அழகான வார்த்தையை கொண்டு. என்ன இது 3 தடவை மாற்றும் போது குழப்பம் வரும்லங்க, மாற்றிட்டு புதுசு திருப்பி அதுக்கே போனா. அதான் இதில் நல்லா கவனிக்கணும். கிப்லாவை மாற்றுறோம், காபாவை நோக்குறோம், சரி, பைத்துல் முகத்தஸை நோக்குறோம், சரி. அதுக்கப்புறம் வேற எங்கிட்டாவது மாற்றினா கூட கேள்வி ஜாஸ்தியாக வராது. பழையபடி அதுக்கே வந்தா எது வேணான்னு சொல்லிட்டு போனாரோ அதுக்கே வந்தா இன்னும் விமர்சனமாமல. வேணாண்டு சரி, பைத்துல் முகத்தஸ் வேணாண்ட, நீ வேற எங்க 3வது போக வேண்டியதானே, அதே பழைய இடத்துக்கு இங்கே வராது, முதல்ல இருந்துட வேண்டியதானே என்றெல்லாம் பல விமர்சனங்கள் அன்னைக்கு வந்துச்சு. அந்த விமர்சகர்களை மூடர்கள் அல்லாஹ், மூடருங்கிற வார்த்தையை பெரும்பாலும் அல்லாஹ் யூஸ் பண்ண மாட்டான். ரொம்ப அவசியம், ரொம்ப தேவைக்கு தான் பயன்படுத்துவான். ஸ்டார்டிங்கே அந்த 2வது ஜூஸ் எடுத்துக்கிட்டா சயக்கூலுன்னு ஜூஸ் இருக்குல்ல, சயக்கூலு சுஃபஹாவு, மூடர்கள் கூறுகிறார்கள். ஆரம்பம் அப்படி தான் ஆரம்பிக்குது. 2வது ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜூஸுடைய துவக்கம் எப்படி இருக்கு? சயக்கூலு சுஃபஹா, மூடர்கள் சொல்கிறார்கள், மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானு அலைஹா, ஏற்கனவே இவர்கள் இருந்த கிப்லாவை ஏன் மாற்றி விட்டார்கள்? ஏற்கனவே இருந்துச்சு ஒரு கிப்லா, அதை எதுக்கு மாற்றினார்கள் என்று கேட்கிறார்கள். நபியை நீ சொல்ற பதில் என்ன தெரியுமா? நீ வேற லாஜிக்கெல்லாம் பேசாத,
குல் இல்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப். அடே கிழக்கு மேற்கு எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம்டா. நீ என்ன கேட்கறது? எங்க வேணாலும் மாத்துவான் அவன். அதுவும் அவன் திசை தான், இதுவும் அவன் திசை தான். எங்கிட்ட வேணாலும் மாத்த சொல்லுவான். கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். யஹ்தி மையஷாவு இலா சிராத்தி முஸ்தகீம். சிராத்துல் முஸ்தகீமுக்கு நாடியவர்கள் வழிகாட்டுவான். நான் என்ன சொன்னது கேட்கணும். இப்படி சொன்னா இப்படி போ, அப்படி சொன்னா அப்படி போ. இன்னைக்கு இப்படி சொன்னா நாளைக்கு மாத்துவேன். எஜமானுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நீ யாரா என்ற கேள்வி கேட்குறேங்க. அல்லாஹ் படைத்த இறைவனாகி எனக்கு இன்றைக்கு ஒரு சட்டம் போடுவதற்கும் நாளைக்கு அதை மாற்றுவதற்கும் எனக்கு ரைட் இருக்குங்கிறான். அது சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். அது பாயிண்ட் அதான். ஒமா ஜஅல்னல், அடுத்த வசனத்தில் ஒமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா, ஏற்கனவே இருந்த கிப்லாவை ஏன் மாத்தினோம் தெரியுமா? இல்லாலி நஅலம மன் யத்தபிஉர் ரசூல், ரசூலை பின்பற்றவன் யார் என்பதை தெளிவுபடுத்தத்தான். அல்லாஹ் சொல்றான். ஏன் மாத்தணும்? விளையாட்டுக்கு இருக்கானா எனக்கு? நான் எதுக்கு மாத்துறேன்? உறுதியானவர்கள் பின்னாடி நிற்கணும். இந்த அறகுறையெல்லாம் கழிக்கணும். கூட்டமாக வந்து சேர்ந்துருச்சு எல்லாம். இப்போ ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. பல நோக்கம், காசுக்கு வந்தது, வேறு நோக்கத்துக்கு வந்ததெல்லாம் இருக்கும். ஆரம்பத்தில் வந்தவங்கெல்லாம் உணர்ந்து வந்தாங்க. மதீனாவுக்கு வந்து ஆட்சி ஏற்பட்டு அதிகாரம் ஏற்பட்ட உடனே வேறு வேறு விஷயத்துக்கு வந்து ஒட்டுவாங்க. உதவிகள் கிடைக்கும், அங்கிட்டு பெரிய சாம்ராஜ்யம் விரியுது, வசூல் பண்ண வேலை தருவாங்க, அந்த வேலை தருவாங்க, இந்த வேலை தருவாங்கலாம் வருவாங்க. இதை கொஞ்சம் வடிகட்டி ஆகணும். கரெக்டான ஆட்களை மட்டும் மிச்சப்படுத்தணுங்கிறதுக்கு அல்ல என்ன செய்யறான்? நான் வேணுட்டு செஞ்சேன். இப்படி ஒரு குழப்பணும்னா ஓடி போயிடுவாங்க. ஓடுறோம் கழிவுலாம் கழிவுலாம் களி சடையெல்லாம் கழியட்டும் வேணுட்டு செஞ்சுக்கிறான். அல்ல ஒமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா, ஏற்கனவே இருந்த கிப்லாவை நாம் மாற்றியதற்கு காரணம் என்னவென்றால் இல்லாலி நஅலம மையத்தபி ஒரு ரசூல மிம்மன் யன்கல்பி அலா அகிபஹி, வந்த வழியே திரும்பி செல்பவர்களிடமிருந்து ரசூலை பின்பற்றுபவரை வேறுபடுத்தி காட்டத்தான். வந்த வழியை ரிவர்ஸில் போகிறோம் எத்தனை பேர்? இல்லை, ரசூல் என்ன சொன்னாலும் கேட்போம், நாளைக்கு இன்னொன்று மாற்றினாலும் கேட்போம், இவர் வேற பக்கம் திரும்ப சொன்னாலும் திரும்புவோம் என்று சொல்றவன் எத்தனை பேர் என்பதற்குத்தான் இப்படி மாற்றணும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ரெண்டையும் 142 சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறான். 143 என்ன சொல்றான்னு கேட்டால் இது நான் வேணும்னு தான் செஞ்சேங்கிறான். அப்போ ரசூல் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்துக்கொள்பவன் தான் யாரு? சிராத்துல் முஸ்தகீம்ல இருக்கிறான். நமக்கு பிடிக்காட்டாலும் சரி, நம்ம கஷ்டமா இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க. நம்ம அறிவு வேற மாதிரி சொல்லுது. இந்த காலத்துக்கு தான் சரியா வரும்ன்றது தெரியுது. வட்டி இல்லாமல் வாழ முடியலன்னு உங்க அறிவு சொல்லுது. வட்டியை தடுத்துட்டு போயிட்டாரு. தடுத்த முடியாது. எனக்கு விருப்பமா இல்லாட்டா நான் தொட மாட்டேன் வட்டியை. நான் மறுமைக்காக வாழ்றேன், இந்த உலகத்துக்கு வாழலை, கஷ்டப்பட்டு போனோம். அங்க அல்லாஹ் கேட்பான்ல, அதை சொல்லத்தானே அவர் வந்தாரு அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறாங்கிறதுக்காக எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 65, 66, 67, 68 இவ்வளவுலையும் சேர்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதுதான் சிராத்துல் முஸ்தகீம். அப்படி சொல்றான். ஃபலா ஒரு ரப்பிக்க, உனது இறைவன் மேல் ஆணை. அல்லாஹ் சொல்றான். அவனே தன் மீது ஆணையிட்டுக்கிறான். ஃபலா ஒரு ரப்பிக்க, உன்னுடைய இறைவனாய் என் மேல் ஆணையிடுகிறேன். அல்லாஹ் வந்து தன் மேல் ஆணையிடுறான். உன் இறைவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். லா யூமினூன, இவர்கள் மூமின்கள் ஆக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் உன்னை நீதிபதியாக ஆக்காத வரை அவர்கள் மூமின்கள் கிடையாது. கருத்து வேறுபாடு வந்துருச்சா, 8-20 சண்டை வந்துருச்சா, உன்னை நீதிபதி ஆக்கணும். யார? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் இதுக்கு தீர்ப்பு? உமர்லானு, அது எங்களுக்கு தேவை கிடையாது. அபூபக்கர் அந்த பேச்சு பேசாத, அதெல்லாம் 25 வருஷம் வழக்கம் மக்காவில் நடக்குது. உன்னை நீதிபதியாக ஆக்காத வரை மூமின் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் சொல்றாதான். ஃபலா ஒரு ரப்பிக்க, உன் இறைவன் மேல் ஆணை, லா யூமினூன், அவர்கள் மூமின்களாக ஆக முடியாது. ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் உன்னை ஹாக்கிமாக, நீதிபதியாக, ஜட்ஜாக ஏற்றுக்கொள்ளாதவரை மூமின்கள் இல்லை. ஏற்றுக்கிட்டது மட்டும் பத்தாது. சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கலைத்த, நீ அளித்த தீர்ப்பிலே உள்ளத்தில் எந்த ஒரு வெறுப்பும் அவர்களுக்கு இல்லாமல் ஏற்றுக்கணும். சங்கடத்தோடு ஏற்றுக்க கூடாது. தேவையில்லாம போட்டு என்ன சரி வேற வழி இல்லை அப்படி ஏற்றுக்கிற கூடாது. எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போய் சல்லிமு தஸ்லீமா, 100% கட்டுப்பட வேண்டும், 100% கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படாத வரை அவர்கள் மூமின்களாக ஆக மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? வலவ் அன்னஹும் மா ஃபஅலு மா யுஅதுன பிஹி, இவர்களுக்கு கூறப்படுகிற இந்த அறிவுரை இவர்கள் செய்வார்களேயானால் லகான கைரல் லஹும், இது அவர்களுக்கு நல்லது. வா அஷத்து தஸ்பீதா, இன்னும் மேலும் உறுதிப்படுத்தக்கூடியது. இதல் ஆத்தைனாகும் இல்லதுன்னா அஜரன் அலீமா, இவர்களுக்கு மகத்தான கூலியை கொடுப்போம். வல ஹதைனாகும் சிராத்த முஸ்தகீமா, சிராத்த முஸ்தகீமை உன்னை காட்டிடுவோம். யாரு காட்டுவான்? அல்லாஹ். சிராத்துல் முஸ்தகீம் போ ஆசைப்பட்டேன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் பிரேக், ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. எந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு வேலை கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான் என்றவனே ஆர்கியூமெண்ட் நிறுத்தி விட. அல்லாஹ் சொன்னானா
பேச்சில்லை ஆமாண்ணா சல்லம்னா ஏற்றுக்கிறோம் அப்படின்னு போயிடணும். நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. வேற அவன் கண்டவன் சொல்றதை விட அல்லாவுடைய ரசூல் நம்பிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். இது ஒன்று பார்க்குறோம். 45:52 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், கதாலிக்கு அவுஹைனா இலைக்கு ரூஹமின் அம்ரினா, நம்முடைய கட்டளைகளில் உயிரோட்டமானதை உமக்கு அறிவிக்கிறோம். மா குந்த தருதி மல் கிதாப் வலல் ஈமான், வேதம் என்றால் என்னவென்று கூட உனக்கு தெரியாமல் இருந்தது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், உனக்கு வேதண்டா என்னன்னு கூட உனக்கு தெரியாதுப்பா. வல் ஈமான், ஈமான் என்றால் என்னவென்று முகமது உனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாமல் இருந்த நான் தான் உயிரோட்டமான கட்டளைகளை இறக்கியிருக்கிறேன். இன்னக்கல தகுதி இலா சிராத்து முஸ்தகீம், எனவே நீ சிராத்த முஸ்தகீமை காட்டுகிறாய். நான் உனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்த ஆளுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி தந்ததுனால, நான் சொல்லி தந்த அடிப்படையில் நீ செயல்படுறதுனால நீ தான் நேரான பாதையை காட்டுறேங்கிற அல்லாஹ். அப்ப நேரான பாதையை அவர் தான் காட்டுறாருன்னா அவருக்கு பின்னாடி தான் போகணும். சிராத்தல் முஸ்தகீமை நீ தான் காட்டுகிறாய், நாங்கள் தள்ளி விட்டான்லாம். சிராத்தல் முஸ்தகீமை காட்டுற பொறுப்பு யார்ட்டதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தான் அதுக்குரிய ஆளு, நீ தான் கைடுன்ட்டான்லாம். சிராத்தல் முஸ்தகீமை காட்டுற கைடாக உன்னை நியமிச்சிருக்கிறேன், நீ தான் காட்டுவேன்னு சொல்லி. இது எங்க இருக்குன்னு கேட்டா 42:52 இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யாசீன்ல அடிக்கடி ஓதுறோம், மூத்தா பண்ணலுக்கு ஓதுறோம், ஸ்டார்டிங்கில் அல்லாஹ் சொல்றான், ஒல் குரானில் ஹக்கீம், இந்த ஞானமிக்க குரான் மீது ஆணையாக குரான் மேலே சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் மட்டும் செய்வான், வணங்குதா? நீங்க செய்யக்கூடாது. ஏற்கனவே சொல்லியாச்சு. அல்லாஹ் வந்து வருஷம் சூரியன் மேலே சத்தியம் செய்வான், சந்திரன் மேலே சத்தியம் செய்வான், வெள்ளை இல்லைன்னு இரவு மேலே சத்தியம் செய்வான். நாம் அல்லாஹ் மேலே மட்டும் செய்யணும். அல்லாஹ் எதன் மீது வேண்டாலும் செய்வான். ரெண்டு சத்தியம் வித்தியாசம் இருக்குது, வேற டாபிக்காக போயிடும். அப்போ அல்லாஹ் வந்து குரான் மேலே ஆணையிட்டு சொல்கிறான், இன்னக மினல் முர்சலீன், நீ தூதர்களில் ஒருவர். எத்தனையோ தூதர் அனுப்பியிருக்கிறேன். அலா சிராத்து முஸ்தகீம், நீ தான் சிராத்த முஸ்தகீம்ல இருக்கிற. அவர் தான் சிராத்த முஸ்தகீம்ல இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவருக்கு முன்னாடி போங்கன்னு அர்த்தம். சிராத்துல் முஸ்தகீம்ல இருக்கிறார் அவர் தான். அவருக்கு பின்னாடி போனா நீ சிராத்துல் முஸ்தகீம். அவர் போற ரூட்டுக்கு எதிர்ப்பா போனீங்கன்னா நீ வேற ரூட்ல போற. முஸ்தகீமான பாதையில், நேரான பாதையில் போகலப்பா, வேற தப்பான பாதையில் போறேன்னு அர்த்தம். 36ல் 2, 3, 4, 5, 6ல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான். 23:73 சொல்றான், இன்னக்கல ததூஹும் இலா சிராத்து முஸ்தகீம், முஹம்மதே நீ சிராத்துல் முஸ்தகீமுக்கு அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்றான் நபிகள் நாயகத்தை, ஒத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதான் சிராத்து முஸ்தகீம், என்னை பின்பற்றுங்க. அதுக்கு பேர் தான் நேர் வழிங்கிறான். சிராத்துல் முஸ்தகீம் அங்கே கேட்டா மட்டும் பத்தாது, ரசூலுல்லாஹ் பின்பற்றணும், சங்கல்பம் எடுக்கணும், உறுதி எடுக்கணும். யா அல்லாஹ், இனிமேல் உன்னிடத்தில் சிராத்துல் முஸ்தகீமை ஃபார்மாலிட்டி கேட்க மாட்டோம், நீ என்ன செய்ய சொல்லியிருக்கிற அதை செஞ்சுட்டு கேட்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணும், பெரட்டி விட்டாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட உதவி கேட்டுக்கணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பின்பற்றோம், எங்களை சைத்தான் வென்றக்கூடாது, மனோ இச்சை வென்றக்கூடாது, வேற மாதிரியான மிரட்டல்கள் எங்களை தடுமாற செஞ்சிடக்கூடாது, அதில் உறுதியாக இருக்க செய்யலாங்கிறதுக்கு தான் அந்த துவாவை செஞ்சுக்கலாமே தவிர நீங்கள் அதுக்கு முயற்சியை பண்ணாமல் சிராத்துல் முஸ்தகீமை காட்டுன்னு சொல்ல முடியாது. ரிஸ்க்கு கேட்குறாங்க, படத்துக்கு ரிஸ்க் கேட்கலாமா? ரிஸ்க்கு அல்லாட்ட கேட்குறாங்க, கடையை திறக்கணும்லங்க போய் அல்லாட்டம் ரிஸ்க் கேட்டுன்னு படுத்துக்க முடியுமா? அப்போ ரிஸ்க்கு தர்றதுக்கு கரெக்டாக செய்கிற காரியம் செஞ்சுட்டு தானே கேட்குறீங்க. ஒரு பக்கம் ரிஸ்க்கையும் கேட்டுக்கிறீங்க, ஒரு பக்கமே கடையும் திறக்கிறீங்க, வேலையும் செய்கிறீங்க. இப்போ ஆகிறதுக்கு அப்படி நடங்க. சிராத்துல் முஸ்தகீம் கேட்கவும் செய்யுங்க, அதுக்கு முயற்சியும் பண்ணுங்க. ரெண்டு வேலையும் செஞ்சால் செய்ய முடியும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்டால், இந்த கருத்தில் 48:2 குறிச்சி நம்பராக குறிச்சிக்கிறீங்க. 48:2, 48ல் 18, 19, 20, 37ல் 114, 115, 116, 117, 118 இந்த வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், தூதர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டினேன், உனக்கு தான் நேர்வழி காட்டினேன், இறை தூதரை தான் பின்பற்றணும். இறை தூதரை இந்த இடத்துலலாம் சிராத்துல் முஸ்தகீம் சொல்ல நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன இந்த வசனங்கள்ல எல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் அதே சொல்லை அல்லாஹ் போட்டு இதான் சிராத்துல் முஸ்தகீம், இதில் போனால் தான் நேர்வழின்னு அல்லாஹ் சொல்லி போடுறான். 2 பாயிண்ட் ஆச்சு. ஒன்று என்ன, அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது சிராத்துல் முஸ்தகீம். ரெண்டாவது, நீங்கள் குரான் பூரா தேடி பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தை பின்பற்றினா தான் சிராத்துல் முஸ்தகீமே தவிர அவங்கள பின்பற்றாமல் நான் குரானை மட்டும் பின்பற்றுவேன்னு ஒருத்தன் போனால் அவனும் வழிகேடு தான். அல்லது ரெண்டையும் பின்பற்ற மாட்டேன் மூணாவது பின்பற்றுன்னு போனால் அதுவும் வழிகேடு தான். அந்த மாதிரியான ஒரு டைப்பில் அது போயிடும். அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டையும் சேர்த்து பின்பற்றுவது தான் சிராத்துல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கிதாபையும் பிடிச்சிக்கொள்ளணும், சுன்னத்தையும் எடுத்துக்கொள்ளணும், வேதத்தையும் எடுத்துக்கொள்ளணும், நபி வழியும் பின்பற்றணும். ரெண்டு சேர்ந்தா தாண்டா சிராத்துல் முஸ்தகீம். இதை மட்டும் எடுத்துக்கிறவன் அதை விட வேண்டாலும் வழிகேடு தான், ரெண்டையுமே விட்டாலும் வழிகேடு தான். ரெண்டையும் சேர்த்து எவன் பிடிக்கிறானோ அல்ல மூணாவது ஏற்றுக்கிட்டாலும் வழிகேடு, 2ல் 1 மறுத்தாலும் வழிகேடு. அது சிராத்துல் முஸ்தகீம் இல்லை. அப்படிங்கிற கருத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன முடிக்க வேண்டியிருக்க, 2 213, 3 101 நீங்களும் ஆய்வு பண்ணணும்ல. 3 101, 5 16, 6 39, 6ல் 124, 125, 126, 24ல் 46,
43ல் 43, 11ல் 56, 22ல் 54, இதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நபிமார்களை, இறை தூதர்களை, குர்ஆனை, வேதத்துக்கு விளக்கமாக வந்த ரசூலை ரெண்டையும் சேர்த்து பின்பற்றுவது தான் என்ன இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும், இப்படி சொல்றான். 3:101 உதாரணத்துக்கு காட்டுறேன். ஓ கைஃப தக்ஃபுரூன, நீங்கள் எப்படி நிராகரிக்கிறீர்கள். ஓ அன்தும் துத்லா அலைக்கும் ஆயாத்துஹு, உங்கள்கிட்ட அவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகிறது. ஓ ஃபீக்கும் ரசூலுஹு, உங்கள்கிட்ட அவனுடைய தூதர் வேற இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி நிராகரிக்கிறீங்க. ஒமை யாத்தஸிம் பில்லாஹி ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தில் முஸ்தகீம், யார் அல்லாஹ்வை பற்றி கொள்கிறானோ அவன் நேரான வழிக்கு வழிகாட்டப்பட்டு விட்டான், ஸிராத்துல் முஸ்தகீமுடைய வழிக்கு செலுத்தப்பட்டு விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி ரசூல்மார்களுடைய போதனைகளும் அல்லாஹ்வுடைய வேதங்களும் தான் என்னது ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற கருத்தை இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது தவிர ஏவல் விளக்கல்களை அப்படியே ஏற்று நடக்கிறது. ஆர்டர்கள் போட்டோம்னா, கட்டளைகள் போட்டோம்னு சொன்னால் அப்படி யாரெல்லாம் ஏற்று நடக்கிறாங்களோ அவங்க ஸிராத்துல் முஸ்தகீமில் இருக்கிறாங்க என்ற கருத்துப்பட அல்லாஹ் ஒரு 2 இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அதையும் ஸிராத்துல் முஸ்தகீம்ங்கிறான். 2 இடமா இருக்கனால வாய்ஸை விட்டுலாம். மொத்தமாக 6வது அத்தியாயத்தில் 151 ஆரம்பித்து 153 வரைக்கும் வரிசையா அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், தஆலு வாருங்கள், மக்களே வாருங்கள், அத்துலுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதை, தடை செய்ததை நான் சொல்லி காட்டுகிறேன், வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன தடுத்திருக்கிறான் என்பதை கண்டமட்டும் கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாருங்கள் என்று கேட்டுவிட்டு ஒன்று அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். ஃபர்ஸ்ட் கட்டளை, அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதை இணையாக்க கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரமாக இருக்க வேண்டும். பெற்றோரை கவனிக்காமல் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம்னா தூக்கி மூஞ்சில் குத்திடுவான் அல்லாஹ். என்னடா இதான் ஸிராத்துல் முஸ்தகீம் நான் சொல்லி தந்திருக்கிறேன், நீ பெற்றோரை கவனிக்க மாட்டே, அப்புறம் ஸிராத்துல் முஸ்தகீமா உனக்கு அல்லாஹ் கேட்டுருவான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும். வலா தக்துலு அவுலாதுக்கும் ஹஷியத் இம்லாக்கின், வலா தக்துலு அவுலாதுக்கும் மின் இம்லாக்கின், வறுமைக்காக உங்கள் குழந்தைகளை கொல்லக்கூடாது. நாங்கள் நர்சுக்குக்கும் ஐயாகும், உங்களுக்கும் அவங்களுக்கும் நாம தான் ரிஸ்க் அளிக்கிறோம். 3வது கட்டளை. 4வது கட்டளை, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன், அந்த அருவருக்கத்தக்க விஷயங்களில் வெளிப்படையானதையும் செய்யக்கூடாது, மறைவானவற்றையும் செய்ய, அசிங்கமான விஷயங்களை வெளிப்படையானதையும் செய்ய, வெளிப்படையானதுன்னா டைரெக்டாக விசாரம் பண்ணுற மாதிரி உள்ளது, அந்த மாதிரி காரியங்களையும் செய்யக்கூடாது. மறைமுகமாக உள்ளதுன்னு சொன்னால் அது மாதிரியான புத்தகங்களை பார்க்கறது, அது மாதிரியான சினிமா பார்க்க, அது மாதிரியான அது மறைவாக செய்கிறது. அருவருக்கத்தக்க ஆபாசங்களில் வெளிப்படையானதையும் செய்யக்கூடாது, மறைவானதையும் செய்யக்கூடாது என்பது அடுத்த கட்டளை. அதுக்கடுத்த கட்டளை அல்லாஹை கொல்வதை எங்கே நியாயப்படுத்தி இருக்கிறானோ அந்த நியாயத்திற்கே தவிர எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. போரில் கொள்வதற்கு அல்லாஹ் நினைக்கிறான், யுத்தம் வந்துட்டா மட்டும் நேருக்கு நேர் களத்தில் நிற்கும் பொழுது ஒருத்தர் கொல்ல தான் செய்வாங்க, மாலை போட்டுட்டு இருக்க முடியாது. யுத்த களத்தில் கொள்வதை அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். அதே மாதிரி ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாருன்னா ஒரு அரசாங்கம் முடிச்சு தூக்கு தண்டனை கொடுக்கும். கொலை செஞ்சவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறது நியாயம், அந்த உயிரை எடுப்பது என்னது நியாயம், அது நியாயமான கொலை. 3வது நியாயமான கொலை என்னன்னு கேட்டால், விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை இருக்கு பாருங்க, அது ஒரு மார்க்கத்தில் தண்டனை கொடுக்குறோம், அது நியாயம். அது அந்த குற்றத்தை நிறைவேற்ற நான் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன், அரசு ஊழியனா, அந்த மரண தண்டனை நிறைவேற்ற குற்றம் கிடையாது. ஏன் இல்லை, அல்லாஹ் எதை நியாயம் என்று சொல்லி இருக்கிறானோ அதுக்காக எடுக்கிற உயிர். இந்த 3 காரணத்துக்கு தவிர எந்த உயிரை எடுத்தாலும் நியாயம் இல்லாமல் எடுக்கிறதா. இந்த 3 இருக்கு. யுத்த காலத்தில் நிற்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், விபச்சாரத்துக்காக உள்ள தண்டனையாக இருக்க வேண்டும், இல்லைன்னா கொலைக்காக வேண்டி பதிலடியாக அரசாங்கம், இதெல்லாம் அரசாங்கம் செய்கிற வேலை. நீங்கள் கொலை செஞ்சு தயவு செய்யக்கூடாது, அரசாங்கம் முறையாக விசாரித்து நிரூபித்து அதுக்கப்புறம் கொடுக்குற தண்டனை. இப்படி இல்லாமல் அல்லாஹ் பில்லாபில் ஹக்கி, அதற்குரிய காரணங்களை கொண்டே தவிர கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானே அந்த கொலையை யார் செய்தாலும், எந்த நப்சுன்னு தான் வருது. நப்சுனா என்ன அர்த்தம், முஸ்லீம் காஃபிர்லாம் வரல, உயிர், எந்த உயிரை கொன்றாலும் சரி, முஸ்லீம் அல்லாத உயிராக இருந்தாலும் சரி, இந்த 3 ரீசன் இல்லாமல் கொன்றான் அவன் ஸிராத்துல் முஸ்தகீமில் இல்லை. உன் களத்தில் உன்னோட எதிர்க்கிற நிற்கணும், அப்போ உனக்கு அது அனுமதி ஆயிரும். தனி மனிதனு கூட என்ன குத்த வர்றான், நான் திருப்பி குத்தலாம். அது களத்தில் நேர்க்கிற நின்று செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. லாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, இதைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக கட்டளையாச்சா. இது 151 மேலும் தொடர்றான். இன்னும் இருக்கு, இன்னும் கட்டளை வாங்கன்னு கூப்பிட்டு, வலா தக்ரபு மாலல் யதீம், அனாதை சொத்தை நெருங்காதே. அனாதைகள் சொத்தை நீ பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்ன சின்ன பையதானு சுருட்டிப்படாது. இல்லா பில்லத்திஹி அஹ்சனு, அழகிய முறையில் தவிர. அழகிய முறையில் தான் அர்த்தம், சொத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், சொத்தை வச்சுருந்தா கரைஞ்சி போயிடும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவோம்,
விலை ஏறும், அவனுக்கு உதவும், இப்படின்னு இருக்கலாம். அந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் அவனுக்கு நன்மை தரும் என்ற விதத்தில் மாத்திரம் அதை தொடலாமே தவிர அழகிய முறையில் தவிர அனாதை சொத்தை தொடாதே. ஹத்தா எபுலுகா சுத்தகு, பருவ வயது அடைகிற வரைக்கும் தான். பருவம் அடைஞ்ச கொடுத்து பண்ணும் வழங்குதா, அது ஒன்று. அவுஃபுல் கைல உல் மீசான் பில் கிஸ்த், நேர்மையாக நியாயமாக அளவு நிர்வைகளை நிறைவேற்றுங்கள். அளவு நிர்வைகளை நிறைவேற்றினா இதெல்லாம் இல்லாமல் என்னது கலப்படம் பண்ணுவாங்க. 100 கிராமுக்கு 1 கிலோவுக்கு 900 கிராம் கொடுப்பாங்க. இதுன்னு சிராத்துல் முஸ்தகீமா? அட நீ முதல்ல அதை கரெக்ட் பண்ணலப்பா, உனக்கு சொல்லிட்டா இதெல்லாம் செய்யாதண்டு அதை செஞ்சுக்கிட்டு இதுன்னு சிராத்துல் முஸ்தகீம்னா அது அல்லாஹ் ஏமாத்துறாத போயிடும். அவுஃபுல் கைல உல் மீசான பில் கிஸ்த். இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்தார் பெங்களூர்லேருந்து, வந்து நான் பார்க்குறேன் என்ற பேசுறதுக்காக வந்தார். ஒரு பயங்கரமாக நான் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கடுமையாக எதிர்த்து நான் வந்து ஒரு சங் பரிவார சிந்தனையில் இருந்தேன். தற்செயலாக அந்த டிவி நிகழ்ச்சிலாம் பார்த்து இப்போ தான் இஸ்லாம்டா என்னென்னு தெரிய வருதுன்னு சொல்லி அது சொல்லிக்கிட்டு வரும்போது ஏன் வெறுத்தியேன்னு கேட்டோம். ஏன் வருத்தம்னா ரொம்ப நாணயம் இல்லாத ஆளுக்கு முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல நேர்மை. அவர் சொல்கிறார், எதனால் நான் வெறுத்தேன்னு கேட்டால் முஸ்லீம்கள்ட்ட நான் எவ்வளோ பழகிறேன், கொடுக்கல் வாங்கல் வைக்கிறோம், நாணயமே இருக்க மாட்டேங்குது, நேர்மையாக நடக்க மாட்டேங்கிறாங்க, வாங்கின கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படியே நாமம் போட பார்க்குறாங்க. இதெல்லாம் எனக்கு வெறுப்பை உண்டாக்குனுச்சு. இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு இப்போ தெளிவுபடுத்திக்கிறனால நான் வந்து இஸ்லாத்தை நேசிக்கிறேன், இன்னைக்கு அவங்கள எனக்கு நேசிக்க முடியலை. அவர் சொல்கிறாரு, இப்படி செய்யணுமா இல்லையா? ஒரு முஸ்லீமா அந்த ஆளு இஸ்லாத்தை வெறுக்கிறான், ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்லாம் சொல்லல, அவனை ஆக்கணும் நீங்களும் விளங்கிருங்க. உங்களுடைய நடவடிக்கை இப்படி உடச்சே அந்த ஆள் சொன்னார். கண்ணீர் வர்ற மாதிரி இப்போ மேலே பேசின்னு இறங்கி வர்றோம். அங்கே பேசுகிறது நேரம் கீழே நான் வர்றேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு முந்தின சம்பவம் தான் இது. அப்போ அவ்வளவுக்கு நாணயம் இல்லாமல் நேர்மை இல்லாமல் கொடுக்கல் வாங்கல சுத்தம் இல்லாமல் இருக்காங்கன்ற அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் இதில் கரெக்டாக வஃபுல் கைல உல் மீசான், அளவையும் நிர்வையும் நேர்மையாக முறையில் நீங்கள் நடத்துங்கள். லானு கல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டோம். நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு பள்ளி போட்டுக்கிட்டு இந்த 1 கிராம் நூல் குடி போயிருமோ, 10 கிராம் குடி போச்சோ, 10 மில்லிகிராம் அதெல்லாம் பார்க்காத. மனசு சக்திக்கு உட்பட்டு இந்த வேணும்னு செய்யாமல் இப்படி தனாசு ஆடத்தான் செய்யும். அதில் ஒரு அரிசி அங்கிட்டு கூட போயிடும், ஒரு நெல் இங்கிட்டு போயிடும், இதெல்லாம் நீ பார்க்க வேண்டியதில்லை. இது மனுஷன் சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்படி மெஷர்மெண்ட் போட்டுலாம் நிற்க முடியாது. இப்போ இருக்கலாம். அது இன்னைக்கு உள்ள தராசுகள் என்ன செய்யலாம், அதெல்லாம் இருக்கிற கருவிகள்லாம் வந்துருச்சு. அது வந்தால் செய்யப்பா, கஷ்டப்படுத்த மாட்டேன். எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி நான் சிரமப்படுத்த மாட்டேன். எண்ணெய் அளந்து கொடுக்குறோம், எண்ணெய் அளந்து ஊத்துறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் 100 மில்லி கொடுக்க முடியாது. 100 மில்லி ஊத்துறீங்கன்னா உங்கள் கோலையில் ஒரு 5 மில்லி இருக்கும். தண்ணினா படிச்சுன்னு வலிச்சிடும். எண்ணெயை 100 மில்லி கோலையில் அளந்து அவனுக்கு பாட்டில் ஊற்றிட்டீங்கன்னா அந்த கோலை எடுத்தால் அதை போய் கற்று 5 மில்லி கீழே இருக்கும். வணங்குதா? அது 100 மில்லி கொடுக்க சக்திக்குமே என்ன விஷயம்? இதெல்லாம் வந்து என்ன செய்ய வேண்டியது முடியாது. நம்ம கரெக்டாக கொடுத்துவிட்டோம், அதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு தெரியத்தான் செய்யும். விலைக்கு தான் வாங்கிட்டு போகிறான், 95 தான் வரும், விலைக்கு தான் வாங்கிட்டு போகிறான். அப்படிதான் விஷயம் வேறு. அதான் சக்திக்கு மீறிங்கிறது அர்த்தம். அதுக்கடுத்து அடுத்து எல்லாம் சொல்கிறான், எல்லாம் சேர்ந்தா தான் சிராத்துல் முஸ்தகீமா. ஒய்தா குல்தும் ஃபாதிலு, பேசுகிறதா இருந்தால் நீதி மட்டும்தான் பேசணும், ஆளுக்கு பேசக்கூடாது. ஒரு ஆள் பக்கம் சார்ந்து கொண்டு அவர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் கட்சியில் நிற்கிறது, இவர் சொன்னால் சரியாக இருக்குன்னு அந்த பக்கம் பேசுறது. வாதத்தை கேட்கணும். இதில் இவர் சொல்வதுதான் சரி, இதில் இவர் சொல்வதுதான் சரி, இவர் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது. அது எதிரியாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, உங்களோடு யுத்தத்துக்கு வர்ற பகைவனாக வந்தாலும் சரி. அல்ல அப்படி வேற இடத்துல சொல்கிறான், வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற பகைமை உணர்வு அலா அல்லா தாதிலு, நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம், அவனுக்கும் நீதி செலுத்து. அது இங்கே சொல்கிறான் அல்ல வசனத்தில், ஒய்தா குல்தும் ஃபாதிலு, பேசினால் நீதியை பேசுங்கள், உலவுக்கானதா குர்பா, சொந்தக்காரனாக இருந்தாலும் சரிதான். அந்த பாதிக்கப்பட்டவன் யாருக்கு எதிராக பேச போறியோ, உன் உறவினர் வாப்பாக்கு பாதிப்பாக இருந்தாலும் சரிதான், பேசுவது நீதி மட்டும்தான் பேச வேண்டும். ஒபி அஹதில்லாஹி அவுஃபு, அல்லாட்ட செய்கிற எந்த அகதையும் உடன்படிக்கை நிறைவேற்றி விடுங்கள். அல்லாட்ட செய்கிற உடன்படிக்கைனா என்ன அர்த்தம்? நேர்ச்சை, சத்தியம். யாரெல்லாம் உனக்கு அதை செய்வேன், இப்போ தொழில் ஆரம்பிப்பான், யாரெல்லாம் எனக்கு நல்லா பறக்க தந்தேன்னு சொன்னால் ஒரு 10% கொண்டாந்து ஏழைக்கு கொடுக்குறேன்ப்பான், கொடுத்தோன்னு செய்ய மாட்டான். 10% கொஞ்சம் கொடுத்தா செஞ்சிருவான். 100 ரூபா கொடுத்தான்னு வைங்களேன், 10 ரூபா தர்மம் செஞ்சிருவான். இவன் சொன்ன அன்னைக்கு 1 கோடி ரூபா எல்லாம் கொடுத்தான்னு வைங்களேன், 10%. 10% எவ்வளோ ஆச்சு? 10 லட்சமாச்சே. 10 லட்சத்தை எப்படி கொடுக்குறது அப்படின்னு வச்சாக்காத பெரிய மாட்டேங்கிறான். அல்லாட்ட ஒரு உறுதிமொழி பண்ணுறான், அதை கேட்டுட்டு அல்லா கொடுத்து போடுறான். பெரிய தொகையாக இருக்கும்போது மழையாக தெரியுது. அட ஒன்றுமே நீ கேட்டு அல்லா தான் உனக்கு தந்தான் மறந்துடுறான். அல்லா சொல்கிறான், ஒபி அஹதில்லா யௌஃபு, அல்லாட்ட எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் அதை நிறைவேற்றுங்க. யாரெல்லாம் உனக்கா இதை செய்வேன்னு சொன்னீங்களா, அதை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். தாலிக்கும் வசாக்கும் பிஹி, இதைத்தான் அல்லாஹ் வந்து உங்களுக்கு வலியுறுத்துகிறான். லஅல்லக்கும் ததக்கரூன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுக்கு அடுத்த வசனத்தில் வஅன்னஹாதா, இதுதான் சிராத்தி முஸ்தகீமா, என்னுடைய நேரான வழி என்று சொல்வீராக. இவ்வளவும் சேர்ந்ததான்.
இவ்வளவும் சேர்ந்து ஒருத்தன் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாதான் அவன் சிராத்துல் முஸ்தகீமில் காட்டுன்னு கேட்கலாம். யா அல்லாஹ் இப்படிலாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதில் கண்டினியூ பண்ணுன்னு அர்த்தம். சிராத்துல் முஸ்தகீம் கேள்னு அர்த்தம். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொண்டு யா அல்லாஹ் இதிலே என்ன நடத்திரு, ஆசைப்பட விட்டுறாதே, பணத்தாசையை கொடுத்து என்னை பிரட்டி விட்டுறாதே, ஒரு பக்கம் சார்பாக நிற்க விட்டுறாதே, அநியாயம் செய்ய விட்டுறாதேன்ட்டு அதான் சிராத்துல் முஸ்தகீமை காட்டுங்கிறதுக்கு அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இது எங்கள் 6வது அத்தியாயத்தில் 151, 152, 153 இவ்வளவு இந்த போதனைகள்லாம் தொடராக வருது. 16வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், வரபல்லாஹு மசலன் அப்தன் மம்லூக்கன், ஒரு அடிமையை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறான். லா யக்திரு அலா ஷையின், அவனுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, எந்த ஒரு உரிமையும் அவனுக்கு கிடையாது அடிமைக்கு. அப்படிப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கிறான். ஒமன் ரசக்னா மின் ஒரு ரிஸ்கன் ஹசனா, இன்னொருத்தனுக்கு நம்ம செல்வத்தை கொடுத்துருக்குறோம், அவன் அதை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி வழங்குகிறான். இந்த 2 பேரும் சமமா? அல்லாஹ் கேட்குறான். ஒருத்தன் அடிமையாக இருக்கிறான், அடிமைக்கு எந்த காசும் இருக்காது, அவன்கிட்ட காசே கிடையாது. இன்னொருத்தனை பணக்காரனாக்கி வச்சிருக்கிறான், அதை அள்ளி அள்ளி கொடுக்குறான். இவங்க 2 பேரும் சமமாவார்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். கேட்டுவிட்டு மறுபடியும் கேட்குறான், இன்னொரு 2 பேரை உதாரணம் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தன் ஊமை, அவனுக்கு எதையும் பேச முடியாது, இன்னும் எங்கிட்ட திரும்ப என்னதுக்கு அனுப்புனாலும் வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டான். இன்னொருத்தன் கரெக்டாக நேரம் நல்லதை ஏவுகிறான், இவனும் சமமான்னு கேட்டுட்டு ஒஹுவ அலா சிராத்தி முஸ்தகீம், இவன் தான் நேர் வழியில் இருக்கிறாங்கிறான்லாம். யாரு? நீதி ஏவுறவன், வாரி வழங்குறவன். இந்த மாதிரி நல்லறங்களை எல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையும் நம்ம விளங்கிக்கணும், இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லும் பொழுது. அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன செய்றான்னு கேட்டால், இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்பது சைத்தானுடைய தூண்டுதலை வெல்லுவது எல்லாம் சிராத்துல் முஸ்தகீம். ஏன்னா சைத்தான் அல்லாஹ்ட்டேருந்து வரும் என்ன சொல்லிட்டு வந்தான்னு கேட்டால், யா அல்லாஹ் நான் எங்கே போய் நிற்பேன் தெரியுமா? கரெக்டாக சிராத்துல் முஸ்தகீம்லாம் கரெக்டாக நிற்பேன். சினிமா கூட்டத்தில் சைத்தான் நிற்கவே மாட்டான். சினிமாவுக்கு போயிட்டு என்னத்துக்கு சினிமான்னு திருப்பி வர மாதிரி சைத்தான் செய்வான். அவங்கள பள்ளிவாசலுக்கு வரும்போது செஞ்சிருவான். சைத்தான் எங்கெல்லாம் வர்றான் நீங்கள் பாருங்கள். எங்கெல்லாம் சைத்தான் வந்து நம்மளை பிரட்டி விட்றானோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிராத்துல் முஸ்தகீமாக தான் இருக்கும். வணங்குதா கூடு கொடியத்தான் அங்கெல்லாம் வரவே மாட்டேங்கிறான்ல அவன். கூடு கொடியத்தை என்னென்னா நடக்குது, வர்றானா சைத்தான், அவனுக்கு விருப்பமான நடக்குது. அதை வந்து அவங்க வேலை அவனுக்கு இல்லை. அப்போ சைத்தான் வந்து சிராத்துல் முஸ்தகீமில் பிரட்டுவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்பதை விளங்கி, சைத்தானுடைய தூண்டுதலை கொண்டு எதெல்லாம் நமக்கு நிகழ்கிறதோ அதெல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் இல்லை. சைத்தானியத்தை பள்ளிவாசல்லைங்க கச்சேரி நடக்குமா? பள்ளிவாசலில் கூத்து நடக்குமா? பள்ளிவாசலில் ஆடல் நடத்துவோமா? இந்த பள்ளியிலையாவது தர்காவில் நடக்குதா இல்லையா? சைத்தான் இங்கே வர முடியல, அங்கே வர முடியுதா இல்லையா? விளங்கிக்கிறேன். இங்கே வர முடியல, இங்கே தான் வர்றாங்க, இதான் செய்யுது சைத்தான் வேலை, இதான் சிராத்துல் முஸ்தகீம், அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், இப்போ பிமா அகுவை தனி 10வது அத்தியாயத்தில் 7வது அத்தியாயத்தில் 16, 17 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ் என்னை நீ வந்து வழிகெடுத்து விட்டாய், என்னை வழிகெடுத்த காரணம் அவன் வழிகெடுத்தான். அவன் சொல்கிறான் சைத்தான், இவன் வழிகெட்டு போயிட்டு அல்லாஹ் கட்டுப்படாமல் பொபிமா அகவைத்தனி என்னை நீ வழிகெடுத்த காரணத்தினால் ல அக்கூதன்னலகும் சிராத்துல் முஸ்தகீம், உன்னுடைய சிராத்துல் முஸ்தகீம்ல எல்லாம் போய் நான் உட்கார்ந்து கொள்வேன். கரெக்டாக வேற இடத்துக்கு வரவே மாட்டான். தண்ணி அடிக்கிறது அவனுக்கு சைத்தானுக்கு வேலையே கிடையாது. கரெக்டாக நீ செய்ய, அவன் வேலையை நீங்கள் சரியில்லை, அவன் வேலையை நீ கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே நம்ம வேலையை அவங்க பார்த்துக்கலான்னு போயிடுவான். அவனுக்கு எங்கே வேலைன்னு கேட்டால் நீங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது தான் என்ன செய்வான்? சைத்தான் வருவான். நாங்கள் உட்கார்ந்து கொள்வேன். சும்மல ஆட்சி என்னகும், பிறகு அவர்களிடத்து நான் செல்வேன். மின்பையின் ஐதியும் முன்னையும் வருவேன், ஒபின் கல்வியும் பின்னையும் வருவேன், வான் ஐமானியும் வலது பக்கமும் வருவேன், வான் சமாயிலியும் இடது பக்கமும் வருவேன். ஒலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அதிகமான பேரை நன்றி செலுத்துபவர்களாக நீ காண மாட்டாய், அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சைத்தான் சொன்னால் செஞ்சுக்கடான்னு சொல்லிட்டு இல்லை அல்லாஹ் சொல்லிட்டான், இஹ்லாஸா என்னை மட்டும் வணங்குறாங்களே அவங்கள்ட்ட உன்னுடைய பாச்சா பலிக்காது. அதை எல்லாம் சொல்லிவிட்டான். நீ நல்லா செஞ்சுக்கப்பா, ஆனால் யார்கிட்ட பலிக்கும்? உன்னைய யார் ஏற்றுக்கிற வரான்னு அவன்கிட்ட தான் பலிக்கும். நான் தான் உறுதியாக நிற்கிற ஆள்கிட்ட உன்னுடைய பாச்சா பலிக்காது என்று சொல்லி அனுப்பியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வந்து சைத்தான 15, 39, 40, 41 சொல்கிறான். இதெல்லாம் வந்து என்னது? சிராத்துல் முஸ்தகீமுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு டெஃபினேஷன். இதை விளங்கி கொண்டு இறைவா எங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீமை காட்டுன்னு கேட்டுவிட்டோம். இது சிராத்துல் முஸ்தகீமே விளக்கி கொண்டிருக்கலாம். இன்னொரு மாதத்துக்கு நமக்கு முடிக்க வேணும். அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சோன்னு வரணுமா இல்லையா? முடிக்கணும்னு ஒரு பேருக்கு முடிக்கிறதுக்கு தான் வேகமாக போகுது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அந்த சிராத்துல் முஸ்தகீமுக்கு அந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்கிறான்ல, இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீமை காட்டுவாயாக. அது என்ன சிராத்துல் முஸ்தகீம்னா, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ பாக்கியம் புரிந்தாயோ அவர்களுடைய சென்ற வழியை எங்களுக்கு காட்டிடு. யாருக்கெல்லாம் நீ பாக்கியம் புரிஞ்சியோ அவங்க போன வழி எங்களுக்கு காட்டிவிடு அப்படின்னு அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லித்தர்றான். இந்த அன்அம்த பாக்கியம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் 2 அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக என்ன 2 அர்த்தம்னா, காசு, பணம், செல்வம், செல்வாக்கு, புகழ் இதுகளும் நேமத்து என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தந்த நேமத்தை
எண்ணி பார்த்தால் உங்களால் என்ன முடியாது நல்லா சொல்றான்ல, மழையை நேமத்துங்கிறான்ல, அந்த மாதிரி அர்த்தத்திலையும் இந்த வார்த்தை பயன்படும். நேமத்திலிருந்து வர்றது அண்ணாமத்தங்கிறது, அதுலேருந்து பிறந்த சொல்லு. இன்னொன்று என்னன்னு கேட்டால், மறுமை சம்பந்தப்பட்ட நேர்வழி, நல்ல பாதையில் செல்றாங்க இல்லையா, அதை நேமத்துக்கிறான். பணம் காசெல்லாம் கொடுத்து விட்டு சைத்தானா இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் நேமத்து செய்யலன்னு அர்த்தம். இந்த நேமத்து, இப்போ நேமத்து என்பதற்கு இம்மை சம்பந்தமான நேமத்து அருட்கொடைகளையும் அல்லாஹ் நேமத்து என்று குர்ஆனில் சொல்லுகிறான். மறுமை சம்பந்தமான அருட்கொடைகளையும் நேமத்து என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பொதுவாக குர்ஆனில் பல இடங்கள்ல. இந்த இடத்துல உள்ள அன்னம்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இம்மை சம்பந்தமான அருள் அர்த்தம் செய்யக்கூடாது. அப்படின்னா ஃபிரௌனுக்கு நிறைய அல்ல நேமத்து கொடுத்தான், ஃபிரௌன் வழியை காட்டுனாயிரும். சிராத் அல்லதீன் அன்னம்து அலைஹிம், யாருக்கு நிறைய அருள் செஞ்சாயோ அவங்க வழியை காட்டுனா ஃபிரௌன் ஆட்சியை கொடுத்தனால ஃபிரௌன் வழியை காட்டுனாயிரும். அதான் அர்த்தம். இந்த அன்னம்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ரெண்டாவது அர்த்தம் தான். காசு பணம் கொடுத்தவன் வழியை காட்டு, பணக்காரன் போன வழியை காட்டு, முதலமைச்சராக இருக்கிற வழியை காட்டு, பிரதமர் போன பாதையை காட்டுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அண்ணாம்தவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. சில இடங்களில் அண்ணாம்த என்பது வசதி வாய்ப்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில இடங்களில் அண்ணாம்த என்பது நல்வழியில் செல்வது, சரியான பாதையில் மறுமைக்கு உரிய பாதையை தேர்ந்தெடுப்பது இருக்கிறது. இந்த அண்ணாம்தக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், யாருக்கு அல்லாஹ் மறுமை சம்பந்தமான அருளை புரிந்தானோ அவர்கள் வழியில் செலுத்துவாயாக அர்த்தம். அப்படி பார்க்கும் பொழுது குர்ஆன் பூரா நீங்க தேடி பார்த்தாலும் சரி, யாருக்கு அந்த மறுமை சம்பந்தமான நேமத்து செஞ்சான்னு சொன்னா மூணு பேருக்கு செஞ்சா அல்ல சொல்லி காட்டுறான். மறுமை சம்பந்தமான நேமத்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது 3 பேர், மற்ற குர்ஆன்ல வர மொத்த நேமத்துமே இதுக்கு வசதிக்கு தான் சொல்றான்ல, வசதி வாய்ப்பு பணம் காசு தான் நேமத்துக்கிறான். இந்த மறுமை சம்பந்தமான நேமத்து என்று 3 இடத்துல சொல்றான். ஒன்று இஸ்ரவேல் சமுதாயம் இருக்குல்ல, அவங்கள நல்லா அல்லாஹ் சிறப்பிச்சிருந்தேன், அன்அம்து அலைக்கும்ங்கிறான். யாபனி இஸ்ராயல் மக்களே, உங்களை நான் உங்களை சிறப்பிச்சிருந்தேங்கிறான். அதெல்லாம் நல்லா உங்கள்கிட்ட நபியை ஆக்கியிருந்தேன், உங்களுக்கு நிறைய நபிமார்கள் உங்களிருந்து அனுப்புனேன், நல்லா சொல்லி காட்டுறான். இது ஒரு நியமத்துங்கிறான். அவங்க வழின்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால், அதை வாபஸ் வாங்கின வசனம் குர்ஆனில் இருக்குது. இப்படிலாம் அவங்களுக்கு செஞ்சேன், அவங்க சரியாக போகாததுனால அவங்க சபிக்கப்பட்டு விட்டார்கள் எல்லாம் முடிச்சு விட்டான். அதனால அந்த அன்னம்து அலைஹிம்ல யார் வரமாட்டா, அவங்களுக்கு மறுமை சம்பந்தமான நியமத்துகளால் நிறைய கொடுத்தான். மறுமைக்கு உரிய நேர்வழிக்கு பெறக்கூடிய எல்லா வழிகளும் அடிக்கடி நபிமார்களே சொல்வதுக்கு மேலே என்னங்க பாக்கியம் இருக்குது? நாங்கள் சொல்றதை விட வேற ஆள் சொல்ற நபி சொன்ன அவ்வளோ அழகா இருக்கு, தப்பு இல்லாமல் இருக்கும்ல, அதையில் அவங்களுக்கு கொடுத்துருந்தான்ல. அந்த மாதிரி மறுமைக்கான நியமத்துகள் எல்லாம் வழங்கி இருந்தான். ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? சாபத்திற்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்களாக, லானத்துக்குரியவர்களாக ஆகிட்டார்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, 3வது அத்தியாயத்தில் 112வது வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரி நிறைய இடங்கள்ல அது மாதிரி 2வது அத்தியாயத்தில் 61 சொல்றான். அதை கழிச்சு விடுங்க, அவங்க வழியை காட்டுன்னு அர்த்தம் கிடையாது. வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தான் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, ஒமை யுத்தையில்லாஹ ஒரு ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அவர்கள் தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களோடு இருப்பார்கள் அப்படின்னு ஒன்று சொல்றான் 4:69. அதே மாதிரி நபிமார்களை பற்றி குறிப்பிடும்போது 19:58 சொல்றான், உலாயிக்கல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அந்த நபிமார்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தான் அல்லாஹ் நியமத்து செய்திருக்கிறான். இது மறுமை நியமத்து. அப்ப நபிமார்களை பின்பற்றுவது தான் அன்அம்து அலைஹிம்ங்கிறது. சிராத்தல்லதீன் அன்அம்து அலைஹிம்னா நபிமார்கள் போன பாதையை காட்டுன்னு அர்த்தம். ஃபிரௌன்லாம் அதில் வருவான், அந்த அகராதி இப்படி பார்த்தீங்கன்னா அதை கழிச்சிடணும். கண்டிப்பாக அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நம்ம அறிவே சொல்லுதுல 2 அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்துல அன்னம்துக்கு அந்த அர்த்தம் கொடுக்க இயலாது, நம்ம அறிவே சொல்லிடுது. அப்போ எதுன சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் முஸ்தகீம் எங்களுக்கு காட்டி, சிராத்தல்லதீன அன்அம்து அலைஹிம், யாருக்கு நீ பாக்கியம் அருள் புரிந்தாயோ அவங்க போன வழியை காட்டு என்று சொன்னால் நபிமார்கள் போன வழியை காட்டுன்னு அர்த்தம். அதே தான் கடைசியில் அல்லாஹ் ரசூலை பின்பற்றுவதை சுற்றிக்கிட்டு தான் மொத்தத்தையும் வந்துகிட்டே இருக்கு. திருப்பி எல்லாம் என்ன செய்யறான், அந்த 2க்குள்ளே தான் விடுறானே தவிர 3வது போவே மாட்டேங்கிறான். அப்படி சுற்றி இப்படி சுற்றி வந்தாலும் இந்த 2 எல்லையை தாண்ட விட மாட்டேங்கிறான்ல, இழுத்து போட்டு அதுக்குள்ளே கொண்டா நிப்பாட்டுறான். அதுக்கடுத்து என்ன செய்யறான்னு கேட்டால், கைரில் மக்லூபி அலைஹிம், உனது கோபத்திற்கு ஆளானவர்களின் வழி அல்ல, அதை காட்டிடாத. வலல்லாலீன், வழிகட்டு போனார்களே அவங்களுடைய வழியையும் எங்களுக்கு காட்டாதே அப்படிங்கிறான். கோபத்திற்கு ஆளானவர்கள் யாருன்னு எடுத்தா அது பட்டியலே போடுறான். அல்லாவே நம்ம சொல்ல வேண்டியதில்லை. கோபத்துக்கு ஆளானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்றதா நம்பராக குறிச்சிக்க வேண்டிய நீங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிப்பது கோபத்திற்குரிய செயல் 2:61, 2:90, 3:112. கொலை செய்வது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயல் 4:93. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயல் 4:752, 7:71, 20:86, 5:60. இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு பிறகு மதம் மாறி செல்வது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் செயல் 16:106.
அதே மாதிரி மனிதர்களுக்கு அநியாயம் செய்வது, அட்டூழியம் செய்வது, அது கோபத்திற்குரிய செயல். 20வது அத்தியாயம் 81வது வசனம். போருக்கு சென்று விட்டு அல்லாஹ் போரை கடமையாக்கி இருக்கும் பொழுது, அந்த கடமையான போர் நமக்கு சுமத்தப்படும் பொழுது போருக்கு சென்றால் பின்வாங்கி ஓடுவது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயல். 8வது அத்தியாயம் 16வது வசனம். ரெட்டை வேஷம் போடுவது, முனாஃபிக் வேஷம் போடுவது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று, ரெண்டு நிலை எடுப்பது. ஒரு நிலை தான் முஸ்லீம் எடுக்கணும். இங்கே வந்தால் அவர் பேச்சு பேசுறது, வேற இடத்துக்கு போனால் வேற பேச்சு பேசுறது இருக்கு. அந்த மாதிரி வேலை யார் செய்கிறார்களோ அவர்களும் அல்லாஹ் கடுமையான கோபம் அவர்கள் மீது கொள்கிறான் என்று 48வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அது கோபத்திற்குரிய செயல். பொய் சத்தியம் செய்வது, அல்லாமல் ஆணையா பொய் தான் நான் சொல்ற உண்மைதான் சொல்லி பொய் சத்தியம் செய்வது இருக்கிறது, அதுவும் அது கோபத்துக்குரிய செயல். 58வது அத்தியாயம் 14, 15, 16 எந்த அளவுக்கு என்றால் கோபத்தை, சத்தியங்களை தங்களை காக்கும் கேடயமாக பயன்படுத்திக் கொள்கிறார்களே அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கின்ற கடுமையான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சத்தியம் இதுதான் என்ற ஆதாரங்களை எடுத்து காட்டிய பிறகு தெரிந்து கொண்டே நிராகரிப்பது கோபத்தை. புரியலை நிராகரிக்கலாம், விளங்கலாம் பண்ணி சொல்ற ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்களாம், கரெக்டு தான், இப்போ ஏற்றுக்கிட்டு நம்ம கௌரவம் என்ன வருது அப்படின்னு மறுத்தான்னு சொன்னால் அது கோபத்திற்குரிய செயல் என்று 42:16 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் மொத்த குர்ஆனில் எடுத்தீங்கன்னா இவையெல்லாம் கோபத்து அல்லாஹ்வால் கோபிக்கப்பட்ட காரியம். இதெல்லாம் அப்போ கொலை செய்யக்கூடாது, பொய் சத்தியம் பண்ணக்கூடாது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசக்கூடாது, மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, மதம் மாறிடக்கூடாது, இணை வச்சிடக்கூடாது, இது மாதிரியான அல்லாஹ் இல்லைன்னு நிராகரிச்சிடக்கூடாது. இதெல்லாம் செஞ்ச வழி எங்களுக்கு காட்டிடாதன்னா நம்ம செய்யாமல் இருக்கணும். இல்லை நானும் செய்ய மாட்டேன், உன் கோபத்துக்கு ஆளானவங்க யாருன்னு லிஸ்ட்டு போட்டு தந்திருக்கிற, நானும் போக மாட்டேன், என்ன அதில் நீ ஒழுங்காக ஆக்கிரு, இந்த மாதிரி தப்புகளை செய்யாமல் என்னை ஆக்கிருன்னு சொல்லி அதை விளங்கிக்கிறணும். உலகாலின் வழி தவறி போனவர்கள், யாரெல்லாம் வழி தவறி போனவர்கள்னா அதையும் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான். ரெட்ட வேஷம் வழிகேடு என்று 2:16, மதம் மாறுவது, இஸ்லாத்துக்கு விட்டு போய் விடுவது வழிகேடு என்று 2:108, கற்ற கல்வியை மறைப்பது வழிகேடு என்று 2:174, 2:175, இறைவனை நிராகரிப்பது வழிகேடு என்று 3:90, 4:167, 5:12, இணை கற்பித்தல் வழிகேடு என்று 4:116, 5:60, 22, 12, 39, 8, 39, 36, அல்லாவையும் வேதத்தையும் தூதர்களையும் வானவர்களையும் இறுதி தீர்ப்பு நாளையும் மறுப்பது வழிகேடு என்று 4:136, ரசூலை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்வது வழிகேடு என்று 33, 36, 46, 32, மனோ இச்சையை பின்பற்றுவது வழிகேடு என்று 5:77, 6:56, 28, 50, 38, 26, 45, 23, 46, 5, பெரும்பான்மையான மக்கள் சொல்வதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று சொல்வது வழிகேடு என்று 6:116, அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராம் என்று சொல்வது வழிகேடு என்று 6:140, கொலை செய்கிறது வழிகேடு என்று 6:140, அல்லாஹ் சொல்லாத ஒன்றை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி பேசுவது வழிகேடு 6:144, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திக்க மறுப்பது, வானபூமி படைக்கப்பட்டது அதெல்லாம் சிந்திக்க மறுப்பது வழிகேடு என்று 7:179, இந்த உலகத்தை விட மறுமை உலகத்தை விட இந்த உலகம்தான் பெருசு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்வது வழிகேடு என்று 14:3 சொல்றான். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பது வழிகேடு என்று 15:56 சொல்றான். கொலை செய்வது வழிகேடு என்று 28:15 சொல்றான். வீணான காரியங்களில் ஒரு யூசும் இல்லாத காரியங்களில் மூழ்குவது வழிகேடு என்று 31:6 சொல்லுகிறான். நம்மை ஒழிப்பதையே தங்களுடைய கொள்கையாக கோட்பாடாக கொண்டிருப்பவர்களோடு கள்ள உறவு வைத்திருப்பது வழிகேடு என்று 60வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வழிகேட்டுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆனில் சொல்கிற பட்டியல்கள். இந்த வழிகேட்டு இந்த மாதிரி ஆட்கள் வழியில் எங்களை செலுத்திராதல்லான்னு அர்த்தம். அப்போ கோபத்துக்கு ஆளானவங்க யாருங்கிற பட்டியல் இருக்கிறது, வழிகட்டவர்கள் யாருங்கிற பட்டியல் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர்கள் யாருங்கிற பட்டியலும் இருக்கிறது. இதெல்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னா இஹ்தினா எங்களுக்கு காட்டிவிடு அஸ்ராத்தல் முஸ்தகீம் நேர் வழியை காட்டு. சிராத்தல் முஸ்தகீம்னா என்ன பட்டியல் சொல்லியாச்சு. அது எப்படிப்பட்ட சிராத்தல் முஸ்தகீம் என்றால் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய வழி, நபிமார்கள் வழி. உன்னுடைய அருள் பெற்றவர்களை கொண்டு கருத்து என்ன, நபிமார்கள் சென்ற வழியை காட்டு. கைரில் மக்லூபி அலைஹிம், கோபத்திற்கு ஆளான இந்த உழவும் செஞ்சவங்க. கோபத்துக்கு ஆளான வழின்னா என்ன அர்த்தம், இணை கற்பிக்கிறவன், அல்லாஹ்வை மறுக்கிறவன், ஈமான் கொள்ள மறுக்கிறவன், அது மாதிரி இந்த என்னென்ன சொன்னமோ பட்டியல், இதுகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களுடைய வழியில எங்களை நடத்திடாத. வழிகட்டவர்கள், தப்பான வழிக்கு போனவர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அதெல்லாம் இப்போ சொன்ன இந்த லிஸ்ட். இந்த காரியங்கள் செய்தவர்கள் பாதையில் செலுத்திடாம எங்களை உன் பாதையில் செலுத்துவாயாக என்று ஒரு பிரார்த்தனை செய்துட்டோம். இந்த பிரார்த்தனையை உள்ள முருகி நம்ம கேட்டோம்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி தந்திருக்கிறாங்களா. இதுக்கப்புறம் ஆமீன் சொல்லுவோம். உலகாலின்னு என்ன செய்வோம், ஆமீன் சொல்லுவோம். ஆமீன் குர்ஆனில் உள்ளது கிடையாது, இந்த வசனத்திலையும் அது சேர்ந்தது கிடையாது, குர்ஆன்லையும் அது வந்தது கிடையாது, குர்ஆன்லையும் எழுதி இருக்காது.
குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா வாயினால தான் சொல்லிக் கொள்வோமே தவிர எந்த குரான்லையும் உலல்லாலின் ஆமீன் சேர்த்து நினைஞ்சிருக்காது, எழுதப்பட்டிருக்காது. ஏன்னா குரானில் உள்ளது இல்லை. அது என்னதுக்குன்னு கேட்டால் ஆமீன் என்றால் அரபு மொழியில் ஏற்றுக்கொள்வாயாகன்ற அர்த்தம். ஆமீன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்வாயாகன்ற அர்த்தம். என்னத்தை ஏற்றுக்கொள்வாயாக? ஒன்று கேட்டோம்ல, எங்களுக்கு நேரான வழியை காட்டு, நல்லோர் சென்ற வழியை காட்டு, கோவப்பட்ட உன்னுடைய கோபத்துக்கு ஆளன வழியை காட்டிடாத, வழிகட்டு போனவங்களுடைய வழியும் காட்டிடாத அல்லான்னு சொன்ன உடனே ஆமீன், இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆமீன் என்பது எது கிடையாது, இதில் உள்ள ஒரு வசனம் இல்லை, குரானில் சேர்ந்தது இல்லை. அல்ஹம்து சூரா ஓதுன்னு அதையும் சேர்த்து ஓதிடக்கூடாது. வழங்குதா? உலல்லாலின் ஆமீன்ற கூடாது. அது உலல்லாலின்னு சொன்ன உடனே விளங்கிட்டு சொல்லலாம். உலல்லாலின் நிறுத்திட்டு ஆமீன் என்று சொல்லலாம். இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் ஓத ஒருவர் ஆமீன் சொல்வதற்கு நமக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க தொழுகையில். இமாம் இதா காலல் இமாமு உலல்லாலின், இமாம் உலல்லாலின் என்று சொன்னால் ஃபக்கூலு ஆமீன், ஆமீன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் வானவர்களும் அப்போது ஆமீன் சொல்கிறார்கள். நீங்கள் சொல்ற ஆமீனும் மலக்கு சொல்ற ஆமீனும் மேட்சா ஒத்து போச்சுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். அதனால இமாம் உலல்லாலின் என்று சொன்ன உடனே நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள்ங்கிறாங்கல்ல, அதுல ஒரு ஆமீன் நமக்கு அனுமதி இருக்கிறது, குனூத்துல ஒரு ஆமீன் இருக்கிறது. மற்றபடி எல்லாம் நாமே சொல்லிக்கணும் ஆமீன். நம்ம கேட்குறோம்ல, கேட்டுட்டு ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு ஆள் ஓதி ஒரு ஆள் ஆமீன் சொல்றதில்ல. இறைவா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் சொல்லிட்டீங்கன்னா, சொல்லி முடிச்சோடனே ஆமீன், இறைவா இதை ஏற்றுக்கிடுவாயாகண்டு அல்லாஹ்ட்ட அந்த ஏற்றுக்கொள்வாயாகங்கிற ஒரு ஆப்ஷனையும் சேர்த்துக்கிறலாம். அதை சொல்ல சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அல்ஹம்து சூராவுடைய சுருக்கமான விளக்கம் தான். ஆமாம், சுருக்கமான விளக்கம் தான். இல்லைன்னா ஸிராத்தல் முஸ்தகீமில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குமா, கைரில் மக்தூபிக்கு போனால் அவ்வளோ இருக்கிறது. இதுனா இது வந்து தாய், குர்ஆனுடைய தாய். இதுக்கு இவ்வளவு இருக்குன்னா அப்படி அல்லாஹ் அப்படி ஜிப் பண்ணி வச்சிருக்கான். அது உள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு குர்ஆனுடைய தாய் என்று இதையே அல்லாஹ் பாராட்டி குர்ஆன்லேயே சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அத்தியாயம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு வந்து திருக்குர்ஆன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர்த்தி